பகுத்தும் பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நன்றி, வணக்கம். இடம் கடைவீதி. இதனால் சகல மக்களுக்கு அழிப்பு என்னவென்றால், கடும் குளிரையும் பொருட்படுத்தாது யமுனா ஆற்றில் கழுத்தளவு தண்ணீரில் இரவு முழுக்கும் இருக்கும் நபருக்கு அரசனின் கைகளால் பொருட்களி வாங்கப்படும். இது என்ன வினோதமான அறிவிப்பு? அண்ணே, வினோதமாக இருந்தால் என்ன, நான் போட்டியில் கலந்து கொள்ளணும் என முடிவெடுத்து விட்டேன். நல்லது, போய்வா முத்து. நாளை சன்மானத்தோடு உன்னை பார்க்கிறேன். காட்சி 2. இடம் தொடங்கலாம். சரி ஐயா. சரி வாருங்கள், அரண்மனைக்கு செல்வோம். காட்சி 3. இடம் மாமன்னருக்கு சொல்லுங்கள். நேற்றைய போட்டியில் கலந்து கொண்ட முத்து கழுத்தளவு தண்ணீரில் நின்று சாதனை செய்துவிட்டார். தங்களை கண்டு சன்மானம் பெற வந்துள்ளான். தாங்கள் உத்தரவிட்டார். யாரெங்கே? முத்துவை உடனே அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். முத்துவை அழைத்து வருதல். மாமன்னர் அக்பர் பாதுஷாவுக்கு வணக்கம். நேற்று இரவு நீ கழுத்தளவு தண்ணீரில் நிற்கும் போது அரண்மனை உச்சியில் இருந்து விளக்கை பார்த்தாயா? ஆமண்ணா, போட்டி துவங்கிய சிறிது நேரத்தில் காவலாளி விளக்கேற்றதை பார்த்தேன். அப்படி என்றால் அந்த விளக்கின் சுட்டினை உணர்ந்திருக்கின்றாய், விதிமுறைகளை மீறியிருக்கின்றாய். எனவே உனக்கு சன்மானம் கொடுக்க இயலாது. மன்னா, அழைத்துச் செல்லுங்கள். பீர்பால் மன்னா, உன் சமையலை சாப்பிட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. இன்று மாலை கொஞ்சம் கிச்சடி தயார் செய். மன்னா. காட்சி 4. இடம் கொண்டே இருக்கிறது மன்னா. அப்படியா? காட்சி 5. 3 மூங்கில் குச்சி இருந்தால் எப்படி கிச்சடி தயாராகும்? மன்னா, அரண்மனை உயரத்தில் இருக்கும் விளக்கு நெருப்பு யமுனா நதிகரை நின்ற முத்துக்கு கிடைக்கும் பொழுது இந்த நெருப்பை பாத்திரத்தில் கிடைப்பதா கடினம். பீர்பால், நீ புத்திசாலி என்பதை